ஆல்ரைட். இன்ஃபினிக்ஸ்லேருந்து ஒரு புது ஃபோன். மாமூலா வரக்கூடிய இன்ஃபினிக்ஸ் ஃபோன் இல்லாம, இது ரொம்பவே வித்தியாசமான ஒரு ஃபோனா இருக்கு. இந்த ஃபோன நான் 1 மாசத்துக்கு மேல நான் யூஸ் பண்ணிட்டேன். இந்த ஃபோன பத்தின அடுத்து நான் சொல்லப் போற வார்த்தைய சொல்றதுக்கு முன்னாடி, இத கான்ஃபிடென்ட்டா நான் டெஸ்ட் பண்ணிட்டு தான் உங்ககிட்ட வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ ரொம்ப டிலே ஆயிடுச்சு. அது அப்படி என்ன வார்த்தை அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு இன்ஃபினிக்ஸ் லான்ச் பண்ணதிலேயே இன்ன வரைக்கும் பெஸ்ட்டான மொபைல் ஃபோன் இதுவா தான் இருக்க போகுது. ஆரம்பத்தில் நீங்க வாங்கியிருந்தீங்க அப்படின்னா, ஸ்டாக் லாஸ்ட் ஆகுற வரைக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு நோட் 60 ப்ரோனுடைய பாக்ஸ்க்குள்ளேயே உங்களுக்கு ஒரு ஃப்ரீயா ஒரு மேக் பவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்பீக்கர் ஒன்று கொடுப்பாங்க. ஸோ இந்த ஸ்பீக்கரை பற்றி நம்ம இதே வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பட் கடைசியாக பார்ப்போம். இப்போ இந்த ஸ்பீக்கர் ஃப்ரீயாக கொடுக்குறாங்களா இல்லையான்னு தெரியல. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் விடுறேன், கிளிக் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க. நோட் 60 ப்ரோனுடைய பாக்ஸ் பேக்கேஜிங். பாக்ஸுக்கு வெளியில் யூஸ்வலாக இருக்கக்கூடிய பிராண்டிங் தான். இந்த இடத்துல ப்ரோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எழுத்தை ஒரு டாட் மேட்ரிக்ஸ் வடிவத்தில் போட்டிருக்காங்க. இதுலேயும் ஒரு விஷயம் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா Snapdragon 7X Gen 4 இன்பில்ட் ஹார்ட் ரேட் சென்சர்லாம் இதில் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மொபைல் ஃபோனுடைய முக்கியமான ஹைலைட்ஸ் எல்லாமே இந்த பின்புறத்தில் இருக்குது. ஆக்டிவ் மேட்ரிக் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க பின்புறத்தில். 90 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங், 30 வாட்க்கான வயர்லெஸ் சார்ஜிங், 1.5K AMOLED டிஸ்பிளே, 50 மெகா பிக்சல் கேமரா இருக்குது. அப்புறம் JBL டியூன்டு டூயல் ஸ்பீக்கர்ஸ் மொபைல் ஃபோனுக்குள்ளே இருக்குது. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த மொபைல் ஃபோனில் இருக்குது. ஸோ நம்மக்கிட்ட 8GB மற்றும் 128GB வேரியண்ட், 2 வேரியண்ட் இருக்குது. 8GB மற்றும் 256 கூட இருக்குது. ஸோ நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த 8GB மற்றும் 256 வாங்கிடுங்க. 128GBலாம் இப்போ இருக்கிற யூசேஜுக்கு கண்டிப்பாக பத்தவே பத்தாது. ஆல்ரைட், பாக்ஸை திறந்த உடனே ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது இந்த இன்ஃபினிக்ஸ்னுடைய நோட் 60 ப்ரோ மொபைல் ஃபோன். அதுக்கப்புறமா அதை ப்ரொடெக்ட் பண்ணுறக்க ஒரு கேஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேஸில் தான் மேட்ரே இருக்குது. ஸோ இந்த கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேக்னெட்டிக் சப்போர்ட்டட் கேஸு. ஸோ இந்த இடத்துல ஒரு மேக்னெட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இதில் நீங்கள் மேக்னெட்டிக் வயர்லெஸ் சார்ஜர் இல்லை ஒரு வேலட் இந்த மாதிரி எந்த டிவைஸை வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கேஸ் இல்லாமல் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வயர்லெஸ் சார்ஜிங் ஆப்வியஸ்லி சப்போர்ட் பண்ணது நீங்கள் பண்ணிக்கலாம். பட் இந்த மாதிரி மேக்னெட்டை ஒட்டிக்கிட்டு பண்ணுற மாதிரி அந்த பிக்சரில் கிடையாது. ஸோ இந்த கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சாலிடான ஒரு பிளாஸ்டிக் கேஸ் இது தவிர உங்களுக்கு ஒரு 90 வாட்க்கான ஒரு சார்ஜர் பாக்ஸுக்குள்ளேயே வந்துடுது. சார்ஜிங் பண்ணுறதுக்கான ஒரு கேபிள் USB Type A to Type C கேபிளும் உங்களுக்கு பாக்ஸுக்குள்ளே கொடுத்துருங்க. இந்த பின்னும் இருக்குது, இந்த சிம் எஜெக்டர் பின்னும் உங்களுக்கு பாக்ஸுக்குள்ளே கொடுத்துட்றாங்க. கண்டென்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நார்மலாக பார்க்கக்கூடிய ஒரு பாக்ஸ் கண்டென்ட்ஸ் தான். பட் மொபைலில் பலவிதமான இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ கொஞ்சம் லாங்காக தான் இருக்கும். டைம் ஸ்டாம்ப் போட்டு விடுறேன். ஸ்கிப் பண்ணி நீங்கள் பார்க்கணுன்னு நீங்கள் பார்த்துக்கலாம். பட் இந்த மொபைல் ஃபோனை வாங்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு டிசைனுக்கு வருவோம். இந்த டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லிம்மான ஒரு மொபைல் ஃபோன். அலுமினியம் பாடி கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக், கிளாஸ் இதெல்லாம் கிடையாது. அலுமினியம் பாடி 3 கலரில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓஷன் ப்ளூ, சோலார் ஆரஞ்சு மற்றும் இப்போ என் கையில் இருக்கிற இந்த மோக்கா ப்ரௌன். இந்த மோக்கா ப்ரௌன் என்னமோ கையில் ஒரு சாக்லேட் பீஸை பிடிச்சிருக்க மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு கொடுக்குது. பட் ஆக்சுவலாக எனக்கு பிடிச்ச கலர் பார்த்தீங்கன்னா சோலார் ஆரஞ்சு. செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு லுக்கு. மொபைலினுடைய கீழ்ப்புறத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு USB Type Cக்கான ஒரு போர்ட் கொடுத்துருக்காங்க. சிம் கார்டு பார்த்தீங்கன்னா டூயல் சிம் கார்டு ட்ரே. இதில் நீங்கள் நானோ சிம் கார்டு, 5G சிம் கார்டு நீங்கள் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். SD கார்டுக்கான சப்போர்ட் கிடையாது. இந்த பக்கம் ஒரு ஸ்பீக்கர் கிரில் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்பீக்கர் கிரில் இருக்குது. டூயல் ஸ்பீக்கர் கிரில்ஸ். இது டியூன்டு பை JBL. பக்கத்தில் இருக்கக்கூடிய IR போட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த மெட்டல் ஃப்ரேம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஆண்டனா லைன்ஸும் நீங்கள் கிளியராக நீங்கள் இங்கே பார்க்கலாம். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா பவர் பட்டன், வால்யூம் பட்டன், அது தவிர ஹார்ட் ரேட் சென்சருக்கு தனியாக ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் AI பட்டனுக்கான ஃபோலாக்ஸ் பட்டன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பின்புறத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேமரா ஐலண்ட் இருக்குது. ஸோ இந்த கேமரா ஐலண்டுக்குள்ள இங்கே இடத்துல அல்ட்ரா கிளியர் 50 மெகா பிக்சல் OIS AI கேம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எழுதியிருக்காங்க. பட் இதெல்லாம் எழுதணும், இது யார் பார்க்க போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. எதுக்காக இங்கே எழுதி வச்சுருக்காங்கன்னு எனக்கு புரியல. இங்கே இருக்கக்கூடிய இந்த ஆக்டிவ் மேட்ரிக் டிஸ்பிளே இருக்குது பார்த்தீங்களா. இந்த டிஸ்பிளே ஒரு நல்ல ஒரு ஃபீச்சர். இந்த மொபைல் ஃபோனை நீங்கள் திருப்பாமையே, ஸ்க்ரீனை பார்க்காமையே, அன்லாக் பண்ணாமையே பல விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு கால்ஸ் வர்றது, உங்களுக்கு வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன், அப்புறம் நீங்கள் சார்ஜிங் பண்ணுறது, சார்ஜிங்கினுடைய கெப்பாசிட்டி, உங்களுக்கு பாட்டு கேட்குறப்போ ஒரு ஈக்குவலைசர், வால்யூம் சேஞ்ச் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நீங்கள் பார்த்துக்கலாம். இது தவிர இது ஒரு 2-3 சின்ன கேம்ஸ்லாம் கூட நீங்கள் விளையாண்டுக்கலாம். ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபீச்சர். அதை நம்ம எப்படிலாம் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கேம்ஸ் விளையாடுறப்போ அதை ஸ்டார்ட் பண்ணணுமா, இல்லை மியூசிக்கு நீங்கள் யூஸ் பண்ணணுமா, கால்ஸுக்கு வரணுமா,
சார்ஜிங் பண்ணுறதுக்கு, ஸ்டார்ட் அப் பண்ணுறது, ஸ்டார்ட் ஆஃப் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அதோடைய பிரைட்னஸ், அதோடைய டியூரேஷன் எல்லாமே நீங்கள் இங்கே செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த சைடில் இருக்கக்கூடிய இந்த ஒன் டேப் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒன் டேப் பட்டன்லையும் என்ன ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். அவங்களுடைய 4 lakhs அப்படின்னு சொல்லக்கூடிய ஏஐ நீங்கள் யூஸ் பண்ணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வேறு இன்ட்ரெஸ்டிங்கான எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போதைக்கு யூஸ் பண்ணுறது வந்து என்ன பார்த்தீங்கன்னா மியூட் பட்டனுக்காக யூஸ் பண்ணிடுவேன். மற்றபடிக்கு இந்த மொபைல் ஃபோனில் உங்களுக்கு IP64க்கான வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. 201 கிராம் வெயிட் இது. இந்த வெயிட்டுக்குள்ளே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 6200 mAhக்கான பேட்டரியும் கொடுத்துட்றாங்க. நல்ல ஸ்டர்டியான ஒரு மொபைல் ஃபோன். பின்புறத்தில் உங்களுக்கு மெட்டல் பாடி அப்படிங்கிறதுக்காக மட்டும் சொல்லல, ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கார்னிங் கொரில்லா கிளாஸ் 7i ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்டர்டியான மொபைல் ஃபோன். டிசைன் ஒரு மீனிங்ஃபுல்லான டிசைன். ஒரு எந்த இடத்துலையுமே ஒரு யூஸ் பண்ணுறப்பையும் சரி, பார்க்குறப்பையும் சரி, ஒரு சீப்பான மொபைல் ஃபோன் அப்படிங்கிற ஒரு ஃபீல் கண்டிப்பாக இருக்காது. ஒரு ப்ரீமியம் மொபைல் ஃபோன், ஹை குவாலிட்டி மொபைல் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். மிட்ரேஞ்ச் மொபைல் ஃபோன் 30,000 35,000 ரூபாய்க்கு பார்த்தீங்க அப்படின்னு லான்ச் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் இதோடைய டிசைன் ஒரு 50,000 60,000 மொபைல் ஃபோனுக்கு ஈக்குவலாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். டூயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் நல்ல எஃபெக்டிவாக இருக்குது. உங்களுக்கு நார்மலாக பார்க்கக்கூடிய ஒரு மொபைல் ஃபோனை விட இந்த மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பீக்கர்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வால்யூம், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபெக்டோடு இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் இருக்குது. அதே மாதிரி இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மலாக ஒரு மிட்ரேஞ்ச் மொபைல் ஃபோன் மாதிரி கீழே வச்சுருக்காங்க. ஸோ இதில் இருக்கிறது பரவாயில்ல, ஆனால் ஃபாஸ்ட்டாகவும் இருக்காது. அதே மாதிரி ஃபேஸ் அன்லாக்கும் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாகவும் டிபெண்டபிளாகவும் இருக்குது. டிஸ்பிளேக்கு வருவோம். ஸ்பெக்ஸை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொண்ட ஒரு AMOLED டிஸ்பிளே, 6.78 inch ஒரு டயகனலி உங்களுக்கு இந்த வித் இருக்கு. கார்னிங் கொரில்லா கிளாஸ் 7i ப்ரொடெக்ஷன் இருக்குன்னு ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். 1.5K ரெசல்யூஷன், அல்ட்ரா HDRக்கான சப்போர்ட்லாம் இருக்கு. கேமரா ஹோல் பார்த்தீங்க அப்படின்னா சிறுசா ஒரு பொட்டு நாச் சைடில் கொடுத்துருக்காங்க. இப்போ சொட்டு நாச் வந்து கண்டிப்பாக எல்லா மொபைல் ஃபோன்லையும் போயிடுச்சு. இப்போ ஒரு என்ட்ரி லெவலில் கூட உங்களுக்கு பொட்டு நாச் தான் கொடுக்குறாங்க. நல்ல விஷயம் தான். இந்த டிஸ்பிளே நல்ல ஒரு ரிச்சான ஒரு டிஸ்பிளே. இப்போ இந்த பிளாக் லெவல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல கான்ட்ராஸ்ட், நல்லா டீப்பாக தெரியுது. அதே நேரத்தில் உங்களுக்கு பிரைட்னஸும் பார்த்தீங்கன்னா அவுட்டோர் கண்டிஷன் நீங்கள் யூஸ் பண்ணுறப்பையும் நல்ல ஒரு 4500 நிட்ஸ் பிரைட்னஸ் இருக்கிறதுனால அவுட்டோரில் நீங்கள் யூஸ் பண்ணுறப்பையும் படத்தை பார்த்து வெரிஃபை பண்ணுறது, இல்லை ஒரு டெக்ஸ்ட் வந்துச்சுன்னா ரீட் பண்ணுறது எல்லாத்துமே பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கலர்ஸ் ரொம்ப வெறிக்காமல், ஓவர் சேச்சுரேஷன் இல்லாமல் ரியலிஸ்டிக்காக கலர் உங்களுக்கு பாப் அவுட்டாக ஒரு வைப்ரண்டான ஒரு டிஸ்பிளே உங்களுக்கு கொடுக்குது. இது கேம் விளையாடுறதுக்கும் சரி, கண்டென்ட் கன்சியூம் பண்ணுறதுக்கும் சரி நல்ல ஒரு அருமையான டிஸ்பிளே அப்படின்னு சொல்லுவேன். ஆல்ரைட், பின்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த கேமராவுக்கு வருவோம். யூஸ்வலாக இருக்கிற மாதிரியே எல்லா இன்ஃபினிக்ஸ் மொபைல் ஃபோனில் இருக்கிற மாதிரி நிறைய ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா 2 ஹோல் தான் முக்கியமான ஒரு ஹோலு. 50 mAhக்கான மெயின் கேமரா, அப்புறம் 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா. இது 2 தான் முக்கியமான விஷயம். ஸோ இந்த இந்த ரியர் கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4K வீடியோஸ் 30 FPS வரைக்கும் ஷூட் பண்ணுது. 1080p வீடியோஸ் நீங்கள் போனீங்கன்னா 120 FPS வரைக்கும் நீங்கள் ஷூட் பண்ணிக்கலாம். வீடியோனுடைய குவாலிட்டி சுமாராக இருக்குது, ரொம்ப டாப் நாச் சொல்ல முடியாது, பட் பரவாயில்ல. ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா 13 மெகாபிக்சல் பொட்டு நச்சுக்குள்ளே அழகாக வச்சு கொடுத்துருக்காங்க. இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா 4K வீடியோஸ் வரைக்கும் உங்களுக்கு ஷூட் பண்ணுது. இதோடைய குவாலிட்டியும் சுமாராக இருக்குது. நீங்கள் செல்ஃபிஸ் நீங்கள் எடுக்கிறப்போ, ஃபோட்டோஸ் நீங்கள் எடுக்கிறப்போ லைட் நல்லா இருந்துச்சு, நல்ல ஒரு செல்ஃபிஸ் நீங்கள் எடுக்கலாம். ரியர் கேமராவுடைய எஃபெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா கலர்ஸ் நல்லா பிரைட்டாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுது. அது வந்து இந்த டிஸ்பிளே நல்லா இருக்கிறதுனால இந்த டிஸ்பிளேல பார்க்குறப்ப நல்லா பிரைட்டாக இருக்குது. இதை வந்து ஒரு நார்மல் ஒரு கம்ப்யூட்டர்லையோ இல்லை வேறு மொபைல் ஃபோன்லையோ நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கலர்ஸ் கொஞ்சம் டல் அடிக்கிற மாதிரி இருக்குது. பட் இது வந்து பெரிய பிரச்சனை கிடையாது. நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து இன்ஃபினிக்ஸ் மொபைல் ஃபோன்ஸ் இதையும் கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ கேமராவுடைய குவாலிட்டி நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இது வந்து டைனாமிக் ரேஞ்சில் உங்களுக்கு நல்லாவே தெரியுது. இன்னுமே இம்ப்ரூவ்மெண்ட் தேவை, பட் டைனாமிக் ரேஞ்ச் நல்லா இருக்கு. இது தவிர உங்களுக்கு போர்ட்ரேட் ஷாட்ஸுமே ஏஜ் டிடெக்ஷன் மற்றும் பேக்ரவுண்ட் பிளரிங் நல்லா இருக்கு. லோ லைட் ஷாட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நாய்ஸ் இருக்க தான் செய்யுது. பட் இன்னும் அவங்க அந்த அல்காரிதம்ல இம்ப்ரூவ் பண்ணாங்க அப்படின்னா அந்த நாய்ஸை ரெடியூஸ் பண்ணி ஷார்ப்பான இமேஜ் ப்ரொடியூஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் இப்பொழுதுக்கு இதுல அந்த கொஞ்சம் நாய்ஸ் இருக்க தான் செய்யுது. இப்பொழுது நான் சொன்னது 50 மெகாபிக்சல் மெயின் கேமரா. இந்த 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா ரொம்ப ஒன்றும் சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் சொல்ல முடியாது. பட் உங்களுக்கு டக்குன்னு ஒரு அல்ட்ரா வைட் ஆங்கிள் போட்டோ நீங்க எடுக்கணும், ஒரு வீடியோ நீங்க எடுக்கணும் அப்படின்னா அப்ப அங்க சப்போர்ட் பண்றதுக்கு அந்த ஒரு சென்சர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த மூணாவதா இருக்கக்கூடிய இந்த சென்சர் இதுவா ஐஆர் பிளாஸ்டர், இதுவா ஐஆர் பிளாஸ்டர்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். பட் எனக்கு பொறுத்த வரைக்கும் ஐஆர் பிளாஸ்டர் கிளியராக இங்கே மேலே இருக்குது. பின்புறத்தில் இருக்கக்கூடிய இந்த சின்ன ஓட்டை பார்த்தீங்க அப்படின்னா ஏஐ சென்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பெருசாக ஒன்றும் வேலை பார்க்குற மாதிரி எனக்கு தெரியல. ஓவராலாக ஒரு 30,000 35,000 அப்படின்னு செக்மெண்ட்டில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த கேமராவுடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ண இன்ஃபினிக்ஸ் மொபைல் ஃபோனை வச்சு கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ இது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் இன்ஃபினிக்ஸ் மொபைல் ஃபோன் கேமராஸ் அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கு அடுத்தபடியாக நம்ம இதோடைய ஹார்ட்வேருக்கு நம்ம போவோம். ஸோ இங்கே தான் பார்த்தீங்க அப்படின்னா மக்களுடைய
எண்ணங்களை அவங்க மதிச்சிருக்காங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ண எல்லா இன்ஃபினிக்ஸ் மொபைல் ஃபோன்லையும் நம்ம பார்க்கறது மீடியாடெக் ப்ராசஸர் தான். மீடியாடெக் ப்ராசஸரை பற்றி தப்பு சொல்ல முடியாது. பட் மக்கள் அதிகமாக விரும்பி கேட்கறது ஸ்னாப்டிராகன் ப்ராசஸர் இதில் இல்லையே அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ஒரு குறையை தீர்க்கிற மாதிரி இந்த இன்ஃபினிக்ஸ் நோட் 60 ப்ரோவில் குவால்காம்னுடைய ஸ்னாப்டிராகன் 7X Gen 4 ப்ராசஸர் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் எல்லாமே என்னடா சூப்பராக இருக்கேன்னு பார்த்தோம் அப்படின்னா இதோடைய ஸ்டோரேஜ் டைப் பார்த்தீங்கன்னா UFS 2.2. பட் இதை விட பெட்டர் வெர்ஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இதோட மொபைல் ஃபோனுடைய காஸ்ட் இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த RAM உடைய காஸ்ட்டுக்காக பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ அந்த ஒரு காஸ்ட்டை மேனேஜ் பண்ணுறதுக்காக அவங்க UFS 2.2 கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒன்று தான் இந்த மொபைல் ஃபோனில் ஓவராலாக நம்ம பார்க்கக்கூடிய எல்லா செக்மெண்ட்லேயும் ஒரு ஸ்மால் ஒரு காம்ப்ரமைஸ் அப்படின்னு சொல்லுவேன். மற்றபடி இந்த காம்ப்ரமைஸ் கூட உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் பெருசாக ஒன்றும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரிய போகிறது கிடையாது. ஏன்னா இதில் வந்து உங்களுக்கு NFC-க்கான சப்போர்ட் இருக்குது, தேவையான எல்லா சென்சரும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, L1 வைட்பேண்ட்கான சப்போர்ட் உங்களுக்கு இருக்குது. ஹார்ட்வேரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த விதமான ஒரு ஹை அண்ட் கேம்ஸ் நீங்கள் போட்டு விளையாண்டாலும் அந்த கேம்ஸ் ஒரு மீடியம் கிராபிக்ஸில் போட்டு விளையாண்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்மூத்தான ஒரு கேம் பிளே கிடைக்குது. இன்ஃபேக்ட் இவங்க வந்து இந்த BGMIயோட சேர்ந்து ஒரு கொலாபரேஷனில் இந்த மொபைல் ஃபோனில் நீங்கள் 120 FPS வரைக்கும் நீங்கள் விளையாடலாம் அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணி நீங்கள் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இது BGMI மட்டும் கிடையாது, மற்ற எல்லா ஹை ரெசல்யூஷன் கேம்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா இதில் போட்டு நீங்கள் தாராளமாக நீங்கள் விளையாடலாம். பட் 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்கு மேலே நீங்கள் விளையாண்டிங்கன்னா லைட்டாக ஒரு வார்ம்த் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இது வந்து ஓவர் ஹீட்டிங் கிடையாது, அதே நேரத்தில் த்ராட்டிலிங்கும் அவ்வளவா கிடையாது. உங்களுக்கு நல்ல ஒரு கேமிங் ஃபீச்சர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் ஃபோனில் நீங்கள் நிறைய கேம்ஸ் போட்டு நீங்கள் விளையாடலாம். அப்படியே கேம்ஸ் விளையாடாட்டியும் நீங்கள் அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் எதுவுமே உங்களுக்கு லேக் ஆகாமல் ஒரு நல்ல அருமையான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. சரி, நம்ம சாஃப்ட்வேருக்கு வருவோம். இந்த மொபைல் ஃபோனில் ரன் ஆகிட்டு இருக்கிற சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா Android 16. இது வந்து XOS 16 அதுக்கு மேலே ஸ்கின் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்பொழுதுக்கு உங்களுக்கு 3 மேஜர் அப்டேட்ஸ் கிடைக்கும். 5 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி அப்டேட்ஸ் அவங்க கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு இன்ஃபினிக்ஸ் உடைய இந்த UIயில் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிரச்சனை, இந்த தேவையில்லாத ப்ளோட்வேர், நிறைய கேம்ஸு தேவையில்லாத அப்ளிகேஷன்ஸை இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கானுங்க. அதெல்லாம் நம்ம பிடிக்கல அப்படின்னா உட்காந்து ஃபஸ்ட்டு நம்ம செட்டப் பண்ணும்போதே அன்இன்ஸ்டால் பண்ணி விட்டுலான்னு வச்சுங்களேன். பட் அதை நிறைய பேருக்கு தெரியாமல் அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதுக்கு அந்த ஒரு அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு அவங்க இன்ஸ்டால் பண்ணி கொடுக்குறாங்க. இதெல்லாம் அவங்க கொடுத்தா தான் மொபைல் ஃபோனையும் அவங்க காஸ்ட் கம்மியாக அவங்களால மார்க்கெட்டில் இறக்க முடியும். ஸோ இதெல்லாம் அந்த ஸ்பான்சர் வரக்கூடிய அந்த ப்ரைஸில் கொஞ்சம் சப்சிடைஸ் பண்ணி உங்களால் கொடுக்க முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய பிரச்சனை இல்லைன்னு வச்சுங்களேன். சாஃப்ட்வேரில் ஏஐக்கான ஃபீச்சர்ஸ் நிறையா கொடுத்துருக்காங்க. இன்ஃபினிக்ஸ்னுடைய சொந்த ஃபோலாக்ஸ் வாய்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏஐ. இது வந்து பார்த்தீங்கன்னா DeepSeek-உடைய பேஸ் பண்ணி பண்ணப்பட்ட ஒரு ஏஐ. நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்மார்ட் டச்க்கான ஒரு ஃபீச்சர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்லேஷன் பண்ணுறது, டாக்குமெண்ட் ரைட்டிங்கான அசிஸ்டன்ஸ், அப்புறம் ஏஐ நோட் டேக்கிங்கான அசிஸ்டன்ஸு, ரெக்கார்டிங் சம்மரிக்கான அசிஸ்டன்ஸ், அப்புறம் நீங்கள் பார்க்கக்கூடிய கண்டென்ட்டோடைய சப்டைட்டில்ஸ் ஜென்ரேட் பண்ணுறது, அப்புறம் தீம்ஸ், அப்புறம் கேலரிஸ், இந்த மாதிரி பல விஷயங்களில் ஏஐ யூஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஏஐ இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னு சொல்லுவேன். அதுவும் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. இந்த ஆக்டிவ் மேட்ரிக்ஸ், அப்புறம் இந்த ஒன் டேப் பட்டன், இந்த ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன். இதில் வந்து கேம் விளையாடுறதுக்கான ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த மேட்ரிக்ஸ் மினி பிளே அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி அழகாக நம்ம இப்படி கண்ட்ரோல் பண்ணிட்டு நம்ம அந்த கேம் விளையாடலாம். சும்மா ஒரு பொழுதுபோக்குக்காக ஒரு வித்தியாசமான ஒரு கேம் பிளே இவங்க கொடுத்துருக்காங்க. பட் அது தவிர இந்த யூஐனுடைய இந்த சர்ச் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிற மாதிரி தெரியுது. பட் அதை தவிர்த்துட்டு நீங்கள் அன்றாடம் யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறது, க்ளோஸ் பண்ணுறது, நிறைய அப்ளிகேஷன்ஸை ஒரே நேரத்தில் மல்டி டாஸ்கிங்கில் யூஸ் பண்ணுறது, இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட்வேர் ப்ளஸ் சாஃப்ட்வேர் உங்களுக்கு பெர்ஃபெக்டாக உங்களுக்கு ஒர்க் ஆகுது. எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒர்க் ஆகுது. பேட்டரி பற்றி பார்த்தோம் அப்படின்னா 6500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதை சார்ஜ் பண்ணுறது பாக்ஸுக்குள்ளே 90 வாட் சார்ஜர் கொடுத்துறதுனால 40 to 45 மினிட்ஸ்க்குள்ளே ஃபுல் சார்ஜ் ஆயிடுது. ஒன்ஸ் சார்ஜ் ஆயிடுச்சு அப்படின்னா மொபைல் ஃபோன் 1.5 நாளுக்கு மேலே தாராளமாக தாக்கு பிடிக்கும் உங்களுக்கு. பேட்டரியை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த பிரச்சனையும் சொல்ல முடியாது. இன்ஃபேக்ட் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் முதல் முறையாக வயர்லெஸ் சார்ஜரையும் அவங்க கொடுத்துருக்காங்க. வயர்லெஸ் சார்ஜிங் பிக்சரும் கொடுத்துருக்காங்க. இந்த பர்டிகுலர் மொபைல் ஃபோனை நீங்கள் வயர்லெஸ் சார்ஜர் வச்சு சார்ஜிங் பண்ணிக்கலாம். ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங்கான ஆப்ஷனும் இருக்குது. இன்னொரு டிவைஸை நீங்கள் ஒரு இயர்ஃபோனையும் எதையோ போட்டு நீங்கள் வயர்லெஸ் சார்ஜிங் பண்ணிக்கலாம். 30 வாட் வரைக்கும் உங்களுக்கு வயர்லெஸ் சார்ஜிங்கான சப்போர்ட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மேக்சேஃப்கான வயர்லெஸ் சார்ஜிங்கான சப்போர்ட் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கேஸ், ஒரு மேக்சேஃப் சப்போர்ட்டட் கேஸ் நீங்கள் வாங்கினால் மட்டுமே இந்த மேக்னெட்டிக் உங்களுக்கு வரும். இந்த மொபைல் ஃபோனோடைய சேர்த்து இந்த ஸ்பீக்கர் உங்களுக்கு வாங்கினீங்க அப்படின்னா இந்த ஸ்பீக்கரில் பல விஷயங்கள் உங்களுக்கு இருக்குது. ப்ராபப்ளி இந்த ஸ்பீக்கருடைய ஆக்சுவல் விலை பார்த்தீங்கன்னா 4000 ரூபா. ஆரம்பத்தில் வாங்குறவங்களுக்கு இது ஃப்ரீயாக வேற கொடுக்குறாங்க. நீங்கள் லக்கியாக இருந்தீங்க அப்படின்னா இந்த ஸ்பீக்கர் உங்களுக்கு கிடச்சிருக்கும். இந்த ஸ்பீக்கர் ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர், நார்மலான ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் தான். இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரை நீங்கள் கனெக்ட் பண்ணுறப்போ இந்த மாதிரி ஒரு கனெக்ட் பண்ணிட்டு நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பேர் ஆகிட்டு பாட்டு கேட்குறப்போ இதை வந்து ஒரு ஸ்டாண்டு மாதிரி வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை
இதுல வந்து ஒரு வயரை கனெக்ட் பண்ணிட்டு உங்க சார்ஜர் வயரை கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வயர்லெஸ் சார்ஜர் இந்த பேஸ் பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் ஃபோனை ஒரு வயர்லெஸ்ஸா சார்ஜ் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க பாட்டு கேட்டுட்டு இருக்கும் போதே இந்த மொபைல் ஃபோனை நீங்க வயர்லெஸ் சார்ஜரா யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்பீக்கர் மூலமா. ஸோ இந்த ஸ்பீக்கர்னுடைய குவாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா பேஸ் நல்லா இருக்கு. பட் இந்த ஸ்பீக்கருடைய சைஸுக்கு ஏத்தாப்புல பேஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் கேட்குது. பட் ஓவராலாக இந்த விலைக்கும் இந்த ஃபங்க்ஷனாலிட்டி ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஸ்பீக்கர்னு சொல்லுவேன். பட் 4000 ரூபாய்க்கு எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்குற அளவுக்கு ஒர்த்தா இல்லைன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அந்த விலைக்கு ஒரு நல்ல ஒரு 1000 ரூபா 2000 ரூபாய்க்கு நல்ல ஒரு வயர்லெஸ் உங்களுக்கு சார்ஜரே உங்களுக்கு கிடச்சி போயிடும். அதை நீங்கள் வாங்கிட்டு மிச்சம் ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு நல்ல ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் நீங்க வாங்கிட்டீங்கன்னா ஒரு 2000 ரூபாய்க்குள்ள மேட்டர் முடிஞ்சு போயிடும். பட் 4000 ரூபாய்க்கு தனியா இது எல்லாமே சேர்த்து வாங்குறதுக்கான காரணம் எதுக்கு அப்படின்னா இந்த இன்டகிரேஷன், இந்த ஒர்க்கிங், இந்த ஈகோ சிஸ்டம்காக நம்ம வாங்கிக்கலாம். சரி, ஓவராலா இந்த இன்ஃபினிக்ஸ்னுடைய நோட் 60 ப்ரோ வாங்கலாமா வேணாமான்னு கேட்டீங்க அப்படின்னா என்னைய பொறுத்த வரைக்கும் அகைன் நான் திருப்பி சொல்றேன், இன்ஃபினிக்ஸ் லான்ச் பண்ணதுலேயே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மொபைல் ஃபோன்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். அதனால தாராளமாக இந்த மொபைல் ஃபோன் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமாக நீங்கள் வாங்கிக்கலாம். டிசைன், டிஸ்பிளே, ஹார்ட்வேர் ஸ்பெக்கு, சாஃப்ட்வேர், பேட்டரி எல்லாமே பார்த்தீங்கன்னா தாறுமாறா இருக்கு. பட் கேமரா நல்லா இருக்கு. பட் இதை விட கொஞ்சம் பெட்டரா இருந்துச்சு அப்படின்னா அதுவுமே கான்ஃபிடென்ட்டா நான் சொல்லியிருப்பேன். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த 30,000 ரூபாய்க்கு மேலே போயிட்டோன்னா இன்னைக்கு மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய மற்ற மொபைல் ஃபோனுடைய கேமராலாம் தாறுமாறா இருக்கு. அந்த அளவுக்கு இது இன்னும் அந்த காம்படிஷனை ரீச் பண்ணல. கேமரா முக்கியம் கிடையாது, எனக்கு வந்து மித்த ஃபீச்சர்ஸ் தான் எனக்கு முக்கியமா இருக்கு, நல்லா இருக்குன்னு நினைச்சீங்க அப்படின்னா தாராளமா இந்த இன்ஃபினிக்ஸ் நோட் 60 Pro நீங்க வாங்கலாம். வாங்குறதுக்கான லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. இந்த பதிவு பிடிச்சா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அடுத்த ஒரு பதிவு உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். நன்றி, வணக்கம்.